மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்கலாமா வீட்லயே? மைக்ரோ கிரீன்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றதை விட முளைப்பாரின்னு சொல்லலாம் தமிழ்ல. சம்மர் டைம் ஸ்கூல் லீவ் விட்ட உடனே ஊர் சைடு துண்டக்கடை துணியக்கடை பேக் பண்ணிட்டு ஓடிடுவோம். முக்கியமா எதுக்காகனா அந்த டைம்ல தான் அந்த திருவிழா எல்லாம் நடக்கும். அதுலயும் இந்த முளைப்பாரி எல்லாம் தூக்கிட்டு போறப்ப அவ்வளவு சூப்பரா இருக்கும். முளைப்பாரி வளர்க்குற மாதிரியே தான் இதோட ப்ராசஸும். ஆனா மண் இல்லாம நம்ம வளர்க்க. ஒரு சில பேருக்கு சாமி வரும், அவங்க மட்டும் தான் முளைப்பாரி வளர்க்கணும், ஏன்னா அவங்க தான் சுத்தபத்தமா இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. சரியான பயரும் எடுத்துக்கணும், அந்த ப்ராசஸும் கரெக்டா பண்ணா எல்லாருக்குமே கண்டிப்பா வளரும். ஹெல்தியாவும் இருக்கணும், டிஃப்ரெண்டாவும் சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணலாம். முக்கியமா அந்த குழந்தைங்களாம் முளை கட்டி கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்களவே இதை வளர்க்க வச்சு சாப்பிட கொடுத்தோம்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. கீரையா நான் வந்துட்டு கடுகு, வெந்தயம், சியா சீட்ஸா ஓவர் நைட் ஊற வச்சு அதுக்கப்புறமா ஒரு ட்ரேல காட்டன் கிளாத்தோ இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரை விரிச்சிட்டு தண்ணி தெளிச்சிட்டு ஊற வச்ச பயிரை நல்லா பரசி விட்டுறணும். ஒரு 2 டேஸ்ல நல்லா முளை கட்டி வந்துடும். அதுக்கப்புறமா அதை எப்பயும் போல நல்லா வெளிச்சத்துல வச்சு வளர்த்தனா 1 வீக்ல ரெடி ஆயிடும். அது ஒரு 2 லீஃப் விட்ட உடனே அதை கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முட்டையிலயோ இல்ல காய்கறியில இல்லைன்னா அந்த சாலடு இந்த மாதிரி இதெல்லாம் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ ஹெல்தியும் கூட.